எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயகியின் ஆன்மீக குறிப்புகளும் பரிகாரங்களும் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பூ உங்களுக்கு கிடைத்தாலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதை வீட்டுக்கு கொண்டு வந்து இது மாதிரி செய்யுங்கள். பணக்கார யோகம், விபரீத ராஜயோகம், வீடும் செல்வ செழிப்புடன் மேல் நோக்கி செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் மாதிரி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கண்ணாடி டம்ளர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்போவுமே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி எப்போயாவது கடைக்கு போகும்பொழுது இந்த மாதிரி கண்ணாடியில் ஒரு டம்ளரோ இல்லை கப்போ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்கப்பான்னு. அதில் நான் நல்ல தண்ணீர், எச்சில் படாத தண்ணீரை ஊற்றினேன். இது என்ன பூன்னு சொல்லிட்டு வீடியோவில் வரும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. இப்போது அந்த தண்ணியில் மஞ்சள் தூளை கொஞ்சம் போடுறேன். மங்களகரமான மஞ்சள் தூளை கொஞ்சம் போடுங்க. பூஜைக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்றைக்குமா செய்யலாம், என்றைக்கு வேணாலும் செய்யலாம். இந்த பூ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான்ப்பா. அந்த பூவுக்கு அதை விட உங்களுக்கு கைக்கு அது கிடைக்குது, நீங்கள் பறிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஒருத்தவங்க வீட்டில் இருக்குன்னா அவங்கள அனுமதியோடு பறிச்சுட்டு வாங்கிட்டு வாங்க. அவங்க அனுமதி இல்லாமல் அந்த பூவை பறிக்காதீங்க. எப்போவுமே அவங்கள கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த பூ கொஞ்சம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டு அனுமதி வாங்கிட்டு அவங்க காசு கேட்டால் கூட கொடுத்துட்டு பறிச்சுட்டு வரலாம், தப்பு கிடையாது. நிறைய வீடுங்களில் இருக்காது இது. கோவிலுங்களில் மட்டும்தான் இந்த பூ இருக்கும். இப்போ நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன்னா அடுத்தது என்ன செய்யணும்னு, இந்த பூ நான் என்ன பூன்னு சொல்கிறேன். வெள்ளை எருக்கன் பூ தான் அது. வெள்ளை எருக்கன் பூ நம்ம வந்து சாதாரணமாக நம்ம இப்போ நான் படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ வீடியோவில் வெள்ளை எருக்கன் பூ. இது வந்து எப்பயாவது நீங்கள் அந்த வழியில் போகிற வழியில் எங்கள் வீட்டுக்கிட்ட இது இருந்ததுமான்னா, இந்த மாதிரி மொட்டை இருந்ததுன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்கள் மனசில் வச்சுட்டு அந்த மொட்டை நீங்கள் இப்படி உடைச்சிங்கன்னா ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த சவுண்டு படுக்குன்னு கேட்கும் பொழுது நம்ம வேண்டுதல் பலிக்கும்னு ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம். சரி, இப்போ இந்த வெள்ளை எருக்கன் பூவை கோவில்களில் இருக்கும், பிள்ளையார் கோவிலில் இருக்கும், அம்மன் கோவிலில் வச்சுருப்பாங்க. அவங்களையும் நீங்கள் கேட்டுட்டு தான் பறிச்சுட்டு வரணும். கொஞ்சம் பூ நான் எடுத்துக்கிட்டுங்களா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகட்டுங்களான்னு கேட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அது உள்ளே இந்த வெள்ளை எருக்கன் பூவை போட்டு வச்சாலே நம்ம வீட்டுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நீங்கள் இந்த வெள்ளை எருக்கன் செடி இருக்கிற ஒரு அந்த கோவில்களை பாருங்களேன், அது ஒரு மாதிரி பசுமையாக நல்லா இருக்கும். அந்த கோவிலே ஒரு நல்ல ஒரு எப்படி லக்ஷ்மிகரமாக இருக்கும். அதே சில வீடுங்களில் வாசலில் வச்சு அதை வணங்கிட்டும் வருவாங்க, மஞ்சள் குங்குமம் வச்சு வணங்குவாங்க. ஏன்னா நிலைவாசப்படியில் மகாலட்சுமி வசிக்கணும், ஒரு கண் திருஷ்டி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்தது நான் வீடியோவில் காமிக்கிறது பச்சை கற்பூரம். இதில் நம்ம இந்த பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போடுங்க. அதே மாதிரி இந்த கட்டை உங்களுக்கு நல்லா தெரியுது, இது வந்து வெள்ளை எருக்கன் கட்டை தான் அப்படின்னு தெரியுதுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வாசப்படியில் கட்டி தொங்க விடுங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும். இப்போ இந்த பூ வைக்கிறதுனாலேயே நமக்கு ஒரு நாள் எத்தனை நாள் அது வாடாமல் இருக்கிறோ அது வரைக்கும் அதை நீங்கள் இந்த பூவை அங்கே வைங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றினேன், அதில் மஞ்சள் தூள் போட்டேன், அதுக்கு மேலே செடி அந்த பூவை வச்சேன், அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை போட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர் கொஞ்சம் ஊற்றுறேன். இது எல்லாம் சேர்கிற இடம் நிச்சயமாக சொல்கிறேங்க மங்களகரமாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு சிலர் கேட்பாங்க இல்லையா, உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு மனம் வீசுது, அது என்ன வாசனை அப்படின்னு கேட்பாங்க. நல்லா அந்த ஒரு தன்மை நம்ம வீட்டில் அந்த மகாலட்சுமி அம்சம் இருக்குதுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கலந்து வைக்கும்பொழுது நாம் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது இந்த யாராவது நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது கெட்ட மனதோடோ ஒரு பொறாம குணத்தோடோ வந்தாங்கன்னா கூட இந்த தண்ணி வாகப்பட்டது, இந்த பூவாகப்பட்டது அது உள்வாங்கிக்கும். அதனால தான் இதெல்லாம் கலந்து நான் வைக்க சொல்கிறேன். இது எங்கம்மா வைக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு ஹாலில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் சமையல் அறையில் வைக்கலாம். எங்கே வேணாலும் இந்த பூவை நீங்கள் வைங்க, எப்போ வேணாலும் வைங்க. ஒரு 2 நாள் 3 நாள் உடனே பூ வதங்கி போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு தண்ணியை செடிக்கு ஊற்றுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற துளசி செடிக்கு ஊற்றுங்க. நல்ல மங்களகரம் பெருகும், பணம் காசு சேரும், வீண் விரைய செலவு வராது, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.